உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் ஆர்கானிக் கோப்பிக்கல் இல்லைங்க, பீட்ரூட் மால்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து பீட்ரூட் மால்ட் வந்து வெளியில் வாங்கியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு இதை பற்றி தெரியாது, ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ், அதாவது வந்து மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளோட உயிர் ஆர்கானிக் ஃபார்மில் விளைஞ்ச இதை மூலப்பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து பீட்ரூட் மால்ட்டுக்கு முக்கியமான மூலப்பொருள் பீட்ரூட். இப்போ பீட்ரூட் வந்து நம்ம கெமிக்கல் முறையில் விளைவிச்சுட்டு பீட்ரூட் மால்ட் வந்து நம்ம ஆர்கானிக்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பீட்ரூட் மூலப்பொருள், முக்கியமான மூலப்பொருளே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் முறையில் விளைவிச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கில் பீட்ரூட் மால்ட்னு சொல்ல முடியாது. இந்த பீட்ரூட் மால்ட் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்மளோட விவசாயிகளோட தோட்டத்தில் விளைஞ்ச பீட்ரூட் எடுத்து இந்த மால்ட் பண்ணுறோங்க. இந்த பீட்ரூட் மால்ட் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட்டில் வந்து அதிக அளவில் இரும்பு சக்தி இருக்குது. அதனால அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாங்க. லேடிஸும் சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது ரத்தத்துல வந்து ரத்தத்தோட அளவு வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், நம்ம வந்து உடம்புல வந்து ரத்தமோட அளவும் கம்மியா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமோகுளோபின்னு சொல்லுவாங்க, அந்த அளவும் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பீட்ரூட் மால்ட்டை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குங்க. இந்த பீட்ரூட் மால்ட்டை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விவசாயிகளோட நேரடியாக தோட்டத்துல இருந்து நம்ம பறிச்சுட்டு வந்து பீட்ரூட்ல இருந்து அந்த எசன்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திருப்பாங்க. நாட்டு சர்க்கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் ஆர்கானிக் ஃபார்மில் விளைஞ்ச கரும்புல இருந்து எடுக்கிற நாட்டு சர்க்கரை தான். சுத்தமான ஒரிஜினலான இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட கரும்புல இருந்து நம்ம இயற்கையாக ஆட்டி எடுக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதாம், முந்திரி, ஏலக்காய், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைகளில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள். அந்த பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்கையான விளைவிச்சு பொருட்கள் இருந்து எடுத்து பீட்ரூட் மால்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்ஸ்டன்ட் மாதிரி தான். நம்ம வந்து ராயல் ஹெல்த் மிக்ஸ் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து பாலில் கலந்து குடிச்சிக்கலான்ட்டு போன வீடியோவில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பாலில் கலந்து குடிச்சிக்கலாங்க. பால் இல்லாதவங்க சுடுதண்ணிலையும் கலந்து குடிச்சிக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது. உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுக்கலாம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் 1.5 வயசுக்கு மேலே எந்த குழந்தைகளாக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம பீட்ரூட், நாட்டு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ரத்த சர்க்கரை அளவு வந்து அதிகம். அப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறதுனால சுகர் பேஷண்ட் மட்டும் இதை வந்து சாப்பிட வேண்டாம். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாலில் நம்ம வந்து கலந்து கொடுத்தீங்கன்னா அற்புதமான சுவையாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி மிக்ஸு. இது வந்து நம்மளோட உயிர் ஃபார்மில் விளைஞ்ச கருப்பு உளுந்து எடுத்துங்க நம்ம வந்து கஞ்சி மிக்ஸாக பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, மாப்பிளச்சம்பா அரிசி, ஏலக்காய், இந்த 3 பொருள் மட்டும்தான் அங்கே இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த உளுந்துல வந்து பொதுவாகவே அந்த கருப்பு தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு தோல் தான் வந்து கால்சியம் அளவு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக இட்லிக்கு போன்ற உளுந்து வந்து நம்ம கருப்பு வந்து இது பாலிஷ் பண்ணிட்டு அதை வந்து வேஸ்ட்டாக அக்கட்டை எடுத்து போட்டு நம்ம உள்ளே இருக்கிறத சாப்பிடுவோம். இட்லிக்கு பொதுவாகவே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம அந்த பாலிஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த கால்சியம் எல்லாமே வெளியில் போயிடும். நீங்கள் இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அப்படியே போட்டு நம்ம அரைக்கிறதுனால கால்சியம் அதிக அளவில் இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸை நம்ம கஞ்சியை வச்சு குடிக்கும்போது சர்க்கரையும் போட்டுக்கலாம், உப்பும் போட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பாலும் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினீங்கனாலும் இன்னும் நல்லா இருக்குங்க. இதுவும் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இதுவும் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாங்க. அவங்க வந்து உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பனங்கல்கண்டு இருக்குதுங்க. இதுக்கு பீட்ரூட் மால்ட்டுக்கும் சரி, இது உளுந்து கஞ்சி மிக்ஸுக்கும் சரி, நீங்கள் வந்து இது பீட்ரூட் மால்ட்டுக்கு சக்கரை பத்தலை அப்படின்னா பனங்கல்கண்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பனங்கல்கண்டு அல்லது வந்து கருப்பட்டியும் யூஸ் பண்ணலாம். அற்புதமான சுவையாக இருக்குங்க. பீட்ரூட் மால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோங்க 278 ரூபா வருங்க. 1/4 கிலோ வந்து 278 ரூபா. அப்புறம்
உளுந்து கஞ்சி மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 95 ரூபா வருங்க. நீங்கள் வந்து உயிர் ஆர்கானிக்ஸ் கிளையில் கிடைக்கும். நம்ம கோபி உயிர் ஆர்கானிக்ஸ் கிளை வந்து ஈரோடு, கோபிலேருந்து ஈரோடு போகிற மெயின் ரோட்டில் கரெக்ட் ஒரு ஆர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. நீங்கள் வந்து நேரடியாகவும் வாங்கிக்கலாம், அல்லது வெளியூர் நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாகவும் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோங்க. இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உயிர் ஆர்கானிக்ஸ் கோபி கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.